தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை ஏமாற்றி அடிமையாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் அரசு வேலையை நம்பி லட்சக்கணக்கான மக்கள் அல்லும் பகலும் படித்து எப்படியாவது அரசு வேலையில் சேர்ந்துவிட வேண்டும் என்று கனவுகளோடு ஆசைகளோடும் உழைத்து வருகின்றனர். ஆனால் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் பலரின் அரசு வேலை கனவுகளை சிதைப்பதோடு அவர்களின் வாழ்க்கையும் சீரழிந்து விடுகிறது. 2008 நாம் ஆட்சியில் இருந்தபோது அரசு வேலைகளை திமுகவினருக்கே கொடுத்துள்ளோம் என்று ஒரு மேடையில் திமுகவின் முன்னாள் எம்எல்ஏ கூறுகிறார். எத்தனை அப்பாவிகளின் கனவுகளை நொறுக்கி அள்ளி குப்பையில் போட்டுவிட்டு அதை ஏதோ உலக சாதனை செய்தது போல பெருமையாக தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார். மேலும் இல்லீகல் செயலில் ஈடுபடுபவர்களையும் காக்க வேண்டும் என்கிறார். போதைப் பொருள் கடத்துபவர்களையும் நில அபகரிப்பில் ஈடுபடுபவர்களையும் கொலை கொள்ளை போன்ற செயலில் ஈடுபடுபவர்களையும் இதுபோன்றுதான் திமுகவில் இருக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏவும் காத்து வருகிறார்களா? வாய் சவடால் விடும் தமிழக முதல்வரே, இதுபோன்று தவறான செயல்களில் ஈடுபடுபவர்களை காப்பதும் அரசு வேலைகளை திமுகவினருக்கு வழங்குவதுதான் திராவிட மாடலா?